ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா விவோவோட Y51 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி விவோ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் விவோ Y51 ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் விவோ Y51ஓட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸில் இருக்க சீலை கட் பண்ணிட்டு அந்த பிளாஸ்டிக் ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு செக்ஷன் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது, ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் மிக்ஸ் பண்ணி ஒரு செக்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்குது, ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண அண்ட் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விவோ Y51 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, பிளாஸ்டிக் ரேப்பராக ரிமூவ் பண்ணி இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை சைடில் வச்சுருவோம். ஓகே, அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது, 18 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா USB to Type-C சார்ஜிங் கேபிள் இருக்குது. கடைசியாக வந்து ஹெட்ஃபோன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பார்த்துருவோம். இங்கே டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்குது, பார்க்க நல்லாவே இருக்குது. அந்த லைட்ஸ்லாம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது, பார்க்க கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ஆனால் அது கிளாஸ் பேக் கிடையாது, பிளாஸ்டிக் பேக் தான். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது, அதுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது, அது பக்கத்தில் சிம் ஸ்லாட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க, 2 சிம் போட்டுக்கலாம், மைக்ரோஎஸ்டி கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோஎஸ்டி கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைனாக இருக்குது, எதுவுமே இல்லை ஃபோனோட லெஃப்ட் சைடில். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, அது பக்கத்தில் பிரைமரி மைக்ரோஃபோன், Type-C சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.58 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க, IPS LCD பேனல் தான். இங்கே டிஸ்பிளேயோட டிசைன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப் நாஸ்டில் டிசைன் தராங்க. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, வியூவிங் ஆங்கிள்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தராங்க, f2.0 அப்பாச்சரில் தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க, 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா, f1.8 அப்பாச்சரில் தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா, அடுத்தது 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா. அப்படியே இந்த கேமராஸ் கீழே பார்த்தீங்கன்னா LED ஃப்ளாஷ் இருக்குது. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி தராங்க, 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். இந்த ஃபோனோட OSன்னு பார்த்தீங்கன்னா விவோ வந்து அவங்களோட OS தராங்க, ஃபன் டச் OS லெவல். இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 665க்கான ஒரு ப்ராசஸர் தராங்க, Adreno 610க்கான ஒரு GPUவும் தராங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது நார்மல் ப்ராசஸர், நார்மல் லைஃப்க்குலாம் நல்லா தான் இருக்கும், டே டு டே லைஃப்லாம். ஹெவி கேம்ஸ்லாம் செட் ஆகாது, நார்மல் கேம்ஸ்லாம் ஓகே தான். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஒர்த்தில் தான். 18,000 ஃபோன் வச்சுட்டு இந்த ப்ராசஸர்லாம் தர தேவையில்லை. இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ப்ராசஸர், ஹெவி ப்ராசஸர் கொடுத்து நல்ல ஃபோன்லாம் இருக்குது. இந்த ப்ராசஸர்லாம் ஒரு 10,000 ஃபோன்லேயே தராங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஒர்த்து கிடையாது. இந்த ஃபோனோட சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1.02 வாட் பர் கேஜி அட் 1G கொடுத்துருக்காங்க, பாடிக்கு பார்த்தீங்கன்னா 0.30 வாட் பர் கேஜி அட் 1G கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, 2 சென்சாருமே அவைலபிளாக தான் இருக்குது. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஃபோனோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 188 கிராம் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட் தான், 8GB RAM 128GB ROM. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17,990, கிட்டத்தட்ட 18,000. இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்னாப்ட்ராகன் 665க்கான ப்ராசஸர் தராங்க, நார்மல் ப்ராசஸர் தான் தராங்க. இவங்க எதுக்கு 8GB RAM கொடுத்தாங்கன்னே தெரியல, 4GB RAM கொடுத்துருந்தா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா விவோ வந்து ஓவர் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்பெக்ஸ் கம்மியாக கொடுத்து ஓவர் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரைஸை கம்மியாக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்லை ஸ்பெக்ஸு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஸ்பெக்ஸுக்கு நல்லா இருக்கா, இல்லை ஸ்பெக்ஸை மாற்றிருக்கணுமா, இல்லை ப்ரைஸை மாற்றிருக்கணுமா, எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி எத்தனை பேர் இந்த ஃபோனை வாங்குவீங்க அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.